Hello friends, welcome to Kavish Kid Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ராகி வடை. சோ இது வந்து கேழ்வரகு வடை அப்படினு சொல்லலாம், ராகி வடை அப்படினு சொல்லலாம். சோ இது ரொம்ப ஹெல்தியானது. உங்க குழந்தைங்க கேட்டாங்க அப்படினா உடனே நீங்க செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா நைஸா, அதாவது மேல் வாக்குல நீட்ட வாக்குல நறுக்கிட்டு அதை வந்து நல்லா உதுத்து எடுத்துக்க போறேன். நல்லா கை வச்சு நல்லா ஒண்ணா தனித்தனியா வர மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. சோ அப்பதான் நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்ட் சூப்பராவும் இருக்கும். இல்லனா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க வெங்காயத்துக்கு ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவும் அதே அளவுக்கு கடலை மாவும் சரிசமமா எடுத்திருக்கேன். இத ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாதா மிளகாய் தூள் தான் இருக்குன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கூட நல்லா மாவு வந்து நல்லா ஒற்ற மாதிரி நல்லா கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சில வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வெளியில் வரும். அப்போ வந்து நமக்கு தண்ணி சேர்க்க தேவை இருக்காது. ஆனால் ஒரு சில வெங்காயத்தில் அதிகமாக தண்ணி வந்து வெளியில் வராது. அப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி கொஞ்சமாக தெளித்து தான் கலக்கணும், நிறைய ஊற்றி கலந்துட வேண்டாம். இது மாதிரி கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவோடையும் ஒன்றோட ஒன்று பிசற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் நம்ம எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா வடை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இதை நீங்கள் பக்கோடா அப்படின்னு கூட உதுத்து விட்டு போட்டிங்கன்னா சொல்லிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி வடை மாதிரி போட போகிறேன். ஸோ எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும்ல, அதனால் இப்போ கருவேப்பிலை வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு எடுத்து கைகளால் உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா வடை ஷேப்புக்கு வந்துடும். இதை வந்து நல்லாவே அழுத்தம் கொடுத்து அமுத்திக்கோங்க. ரொம்ப வந்து உருண்டையாக போட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் வெளியில் வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக தட்டிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் வெந்து வரத்துக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சன்னமாக இருக்கணும், அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ராகி வடை 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.